Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல முடி நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளர்றதுக்காகவும் முடி கொட்டுறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகிறதுக்காகவும் ஒரு சூப்பரான சீயக்காய் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு சீயக்காய் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். 1/2 கிலோ அளவு சீயக்காய்க்கு இது கூட ஒரு 200 கிராம் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, பச்சை பயிர் சேர்க்கும் போது நம்ம ஹேரில் இருக்கிற ஏதாவது அழுக்கு அதே மாதிரி டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஹேர் நல்லா கிளென்ஸ் பண்ணுவோம். அதுக்காக தான். இது கூடவே ஒரு 200 கிராம் அளவு பூந்தி கொட்டை சேர்த்துக்கோங்க. பூந்தி கொட்டை உங்களுக்கு வாங்கும்போது இப்படி தான் இருக்கும். கல் உரலை லைட்டாக இதை வச்சு தட்டினீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். அதை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு அந்த மேலே உள்ள தோல் பகுதி மட்டும் எடுத்திங்கன்னா போதும். பூந்தி கொட்டை 200 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு சீயக்காயில் நல்லா நுர வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட 50 கிராம் அளவு காஞ்ச செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு ஹேர் நல்லா நீளமாகவும் வளரும். அதே மாதிரி ஹேர் ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம செம்பருத்தி பூ சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 50 கிராம் அளவு பூலாங்கிழங்கு சேர்த்துக்கலாம். பூலாங்கிழங்கு நம்ம சேர்க்கும்போது ஹேர் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம ஹேரில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் ஒரு 25 கிராம் அளவு மகிழம்பூ சேர்த்துக்கோங்க. மகிழம்பூ சேர்த்து நம்ம சீயக்காய் பவுடர் அரைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் 50 கிராம் அளவு காஞ்ச நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே ஒரு 100 கிராம் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்கும் அந்த பவுடரும். அதே மாதிரி ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் நல்லா நீளமாகவும் வளர ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் 5 கொத்தளவு வேப்பிலை சேர்த்துக்கலாம். வேப்பிலை சேர்க்கும்போது நம்மளுக்கு தலையில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸுமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் காஞ்சது மாதிரி இருந்தாலும் ஓகே. இப்போ இது கூடவே ஒரு 50 கிராம் அளவு வெட்டிவேர் சேர்த்துக்கோங்க. வெட்டிவேர் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஹேர் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஹேர் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட ஒரு 3 பீஸ் அளவு வசம்பு சேர்த்துக்கலாம். வசம்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த சீயக்காய் பவுடர் பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு நாள் ஃபுல்லாகவே வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். வெயில் நல்லா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு நாள் போதும். சப்போஸ் கொஞ்சம் குறைவான வெயிலாக இருந்தது அப்படின்னா 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சீயக்காய் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சீயக்காய் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சீயக்காய் பவுடரை மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் சீயக்காய் பவுடரோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு எதுவும் போகாது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சீயக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக சாதம் வடித்த தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதை நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த சீயக்காயை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நுரை நல்லா ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வலுவலுன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாரத்தில் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் கொட்டுறது நல்லாவே குறையும். அதே மாதிரி ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்